நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது எது? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கை முடிந்தாலும் நம் கூடவே நிற்பது எது? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். அந்த காலத்தில் சில ராஜாக்களுக்கு 5 மனைவிகள் 10 மனைவிகள்னு நிறைய மனைவிகள் இருப்பாங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ராஜாவுக்கும் 4 மனைவிகள் இருந்தாங்க. 4 மனைவிகள் இருந்தாலும் ராஜாவுக்கு 4வது மனைவி மேலே மட்டும் அதிக அளவில் பிரியம் இருந்தது. உயர்தரமான ஆடைகள் ஆபரணங்கள் அணிவித்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாரு. அதே போல 3வது மனைவி மீதும் அதிக அளவு அக்கறை காட்டினாரு. இருந்தாலும் இவ்வளவு அழகான தன்னுடைய மனைவி வேற யார் கூடயாவது போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் அவருக்கு இருந்துட்டே இருந்தது. அடுத்ததா 2வது மனைவி கூடவும் அக்கறையா நடந்துக்குவாரு. தனக்கு ஏற்படுற சந்தேகங்கள் அத்தனையையும் தன்னுடைய 2வது மனைவி கிட்ட கேட்டு தீர்த்துக்குவார். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை தன்னுடைய 2வது மனைவி கிட்ட கலந்தாலோசனை செய்த பிறகுதான் அந்த செயலை செய்ய தொடங்குவார். அடுத்ததா முதல் மனைவிய ராஜா ஏறெடுத்து பார்த்தே பல நாள் ஆயிடுத்து. தன்னோட முதல் மனைவியை பத்தி எந்த ஒரு கவலையும் படுறது கிடையாது. ஏதோ இருக்காங்க அவ்வளோதான். ஆனா அவங்கள பத்தி எந்த அக்கறையும் ராஜாவுக்கு கிடையாது. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. ராஜாவுக்கு ஒரே கவலை, அடடே நாம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தோம், நாம இல்லைன்னா நம்முடைய மனைவிகள் என்ன ஆவாங்களோ அப்படிங்கிற பயம் ராஜாவுக்கு வந்தது. என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு காட்டு வழியா போய்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கிறார். அப்போ அந்த வழியா ஒரு முனிவர் வராரு. முனிவரை பார்த்ததும் ராஜா தன்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறார். ராஜாவோட முகத்துல இருந்த கலக்கத்தை பார்த்த முனிவர் என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. முனிவரே, கூடிய சீக்கிரம் நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனா என்னை நம்பி இருக்கிற என்னுடைய மனைவிகளை பத்தின கவலை என்னை வாட்டி வதைக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு ராஜா சொல்றாரு. ராஜாவோட வேதனையை புரிஞ்சுக்கிட்ட முனிவரும் அதுக்கு ஒரு தீர்வை சொல்றாரு. அதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அரண்மனையை நோக்கி வேகமா கிளம்புறாரு. அரண்மனைக்கு போன உடனே ராஜா தன்னுடைய 4வது மனைவிய தன்னுடைய அறைக்கு வர சொல்றாரு. இளையராணி வந்ததும் ராஜா சொல்றாரு, என் இனியவளே, என்னுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இனி நான் இந்த உலகத்துல இருக்கிற நாட்கள் மிகவும் குறைவு. நான் இது வரைக்கும் உன்னை எந்த ஒரு குறையும் இல்லாம நல்ல விதமா பார்த்துக்கிட்டேன். மற்றவங்களை விட உன்னை ஒரு படி மேலே வச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு. நான் மரணிக்கும் போது எனக்கு துணையாக ஒருவரை அழைச்சிக்கிட்டு போகலாம். நீ என் கூட வந்தா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ராஜா சொல்றாரு. உடனே 4வது மனைவி அதிரடியாக வர மறுக்கிறான். அந்த இடத்தை விட்டு உடனடியாக கிளம்பி போயிடுறா. ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இது, நாம் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்டோமே, ஆனால் இப்போ நம்மளை இப்படி ஒரே அடியாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளே அப்படின்னு நினச்சி ரொம்பவுமே வேதனைப்படுறாரு. அடுத்ததா சரி, நம்மளுடைய 3வது மனைவி கண்டிப்பாக நம்ம கூட வருவா அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட 3வது மனைவியை அறைக்கு வர சொல்கிறாரு. ராஜா தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி என் கூட வர உனக்கு சம்மதமானு கேட்குறாரு. அதுக்கு 3வது மனைவி கண்டிப்பாக முடியாது, இந்த உலகத்தில் நீங்கள் இல்லைனா நான் வேற ஒருத்தரை என்னோட வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டது ராஜாவுக்கு நெஞ்சமெல்லாம் பதறுது. என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி புலம்புறாரு. மனசை திடப்படுத்திட்டு அடுத்ததா தன்னுடைய 2வது மனைவி கிட்ட இதே கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு 2வது மனைவி சொல்கிறா, நீங்கள் என்னை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டீங்க, அதுக்காக நான் உங்கள் கூடவே எல்லாம் வர முடியாது. ஆனால் நான் உங்கள் இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் உங்கள் கூடவே இருப்பேன், அவ்வளவுதான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிடுறா. ராஜாவுக்கு என்ன நடக்குன்னே புரியல. நான் எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுன்னு வரும்போது யாரும் என் கூட வரலையே அப்படின்னு புலம்புறாரு. அப்போது ஒரு குரல், நான் உங்கள் கூட வரேன், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்களை விட்டு நான் எப்பவும் பிரிய மாட்டேன் அப்படின்னு கேட்குது. ராஜா மெதுவாக திரும்புறாரு. அப்போது தன்னுடைய எதிரில் அவருடைய முதல் மனைவி நிற்கிறா. எலும்பும் தோளுமா பார்க்கறதுக்கே ஒரு பரிதாபமான நிலைமையில் நிற்கிறான். அப்போதான் ராஜாவுக்கு தன்னோட மண்டையில் யாரோ நங்குன்னு கொட்டுன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஐயோ,
நான் நல்லா இருக்கும்போது உன்னை நான் கண்டுக்காம விட்டுட்டேனே, நான் உன்னை நல்லா பார்த்துருக்கணும். இப்பதான் எனக்கு உன்னுடைய அருமை புரியுது அப்படின்னு சொல்றாரு. இந்த ராஜா மாதிரி தான் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 4 மனைவிகள் இருக்காங்க. 4வது மனைவி நம்மளுடைய உடல். நாம நம்மளுடைய உடம்பை பாதுகாப்பதற்காக எவ்வளவோ செலவு செய்கிறோம். அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறோம். வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக பாடுபடுறோம். ஆனால் நம்ம எவ்வளவுதான் பார்த்து பார்த்து உடம்பை கவனிச்சுக்கிட்டாலும் நம்மளுடைய கடைசி மூச்சு நின்றதும் உடலும் நம் கூடவே சேர்ந்து அழிந்து போயிடுது. அடுத்ததா 3வது மனைவிங்கிறது நம்முடைய செல்வம். நாம் எவ்வளவுதான் செல்வங்களை சேர்த்து வைத்தாலும் நாம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். நாம் இறந்ததுக்கு அப்புறம் அது இன்னொருத்தருக்கு சொந்தமாக மாறிடுது. 2வது மனைவிங்கிறது நம்முடைய குடும்பமும் சொந்த பந்தங்களும். அவங்களால இறுதி சடங்குகள் முடிகிற வரைக்கும் மட்டும்தான் கூட வருவாங்களே தவிர நம்முடைய இறுதி பயணத்தில் கூட வர முடியாது. நாம் கவனிக்காம விட்ட முதல் மனைவிதான் நம்முடைய ஆன்மா. நாம் என்னதான் கண்டுக்காம நலிந்து சிதைந்து இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வர்றது நம்ம ஆத்மாதான். இந்த உடல், செல்வம், உற்றார், உறவினர்கள் எல்லாமே நிலையற்றது. எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம கூட நிலையாக இருக்கிறது ஒன்று தான், அது நம் ஆத்மா. அந்த ஆத்மாவை நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோம்னா வாழும்போது நிம்மதியாக இருக்கலாம், இறந்த பின்னும் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம ஆத்மாவை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிறது? நிறைய வழிகள் இருக்கு. தியானம் பண்ணலாம், நல்ல எண்ணங்களை மட்டும் மனசில் விதைக்கலாம், நம் மீது உண்மையாக அன்பு வச்சிருக்கிறவங்க கிட்ட நாமும் உண்மையாக நடந்துக்கலாம், தேவையற்ற விஷயங்களை மூக்க நுழைக்காமல் இருக்கலாம், தேவையற்ற சிந்தனைகளை கைவிடலாம். இதெல்லாம் பண்ணினாலே மனம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். உங்கள் உள் உணர்வுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் இப்போ வாழ்கிற வாழ்க்கையும் வாழ்க்கைக்கு பின்னும் நிம்மதியாக சந்தோஷமாக பயணத்தை தொடரலாம். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்மளுடைய முதல் இடத்தை நம்ம ஆத்மாவுக்காக ஒதுக்கணும்னா ஆரோக்கியமான உடல், செல்வம், உற்றார் உறவினர்கள் எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது பிழைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் அந்த பிழைகள் வராமல் பார்த்துக்குவோம். எங்களுடைய பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மேலும் சில பதிவுகளை மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள்.